அனைவருக்கும் வணக்கம். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தினப்பலனோடு ஜோதிடம் பற்றிய சில விஷயங்கள் நாம் பேசி வருகிறோம். அதன் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் இந்தந்த கிரகங்கள் இருந்தால் அக்டோபர் 15 வரை இப்படித்தான் இருக்கும் என்று பார்த்தோம். அதில் சூரியன் இருந்தால் எவையெல்லாம் நடக்கும் என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று உங்கள் ஜாதகத்தில் மேஷம் தொட்டு மீனம் வரை இருக்கும் கட்டங்களில் மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் சந்திரன் இருந்தால் வருகின்ற அக்டோபர் வரை இப்படித்தான் இருக்கும். அதாவது வேலை செய்யும் இடம் அல்லது குடும்பத்தில் இருந்து சுற்றுலா பயணம் செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் சுற்றுலா செல்லவும் அதே சமயம் உங்களின் வேலையை செய்யவும் நேரத்தை சரிவர திட்டமிட்டு கொள்வது சிறப்பு. சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் ஏற்படும் பணியிட மாற்றம் குழப்பமான சூழ்நிலையினை கொண்டு வரும். உங்கள் வேலைக்கு அதிக மதிப்பு இல்லை என்பது போன்ற உணர்வு ஏற்படத்தான் செய்யும். உங்கள் அம்மாவின் உடல்நிலையில் சிறிது கவனம் தேவை. இது மாதிரியாக மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் செவ்வாய் இருந்தால் உங்கள் வீட்டிற்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் பார்த்து பழக வேண்டும் என்பதை விடவும் தவிர்ப்பது சாலச் சிறந்தது. சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் காலமாக இருக்கும். வேலை செய்யும் இடங்களில் தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். நண்பர்கள் நமக்கு சாதகமான வேலை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். திடீரென உங்கள் கணவர் அன்பு காட்டுவதாக உங்களுக்கு தெரியும். உடல்நிலையில் ஏற்கனவே இருக்கும் கட்டிகள் மற்றும் வீக்கம் இப்படியாக சிறியதாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் கூட ஏற்படும். இதே மாதிரியாக மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் புதன் இருந்தால் உங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெண்களின் நட்பு நல்ல நன்மையை கொடுக்கும். உங்கள் மகளின் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருப்பதை நீங்கள் உணருவீர்கள். நிறைய நாட்களாக கஷ்டப்பட்டு வரும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரியாக மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் குரு இருந்தால் வேலை செய்யும் இடம் அல்லது குடியிருப்பு இப்படியாக இடமாற்றம் செய்வீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் கிட்டும். மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் சுக்கிரன் இருந்தால் உங்களின் வருமானம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். திருமண வாய்ப்புகளும் கூடி வரும். நீங்கள் எதிர்பார்த்தபடியான மனைவி அமைவார்கள். ஆடம்பரமான வாழ்வு கிட்டும் என்று எடுத்துக்கொள்ள முடியும். இதே மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் சனி இருந்தால் போட்டி நிறைந்த தொழிலில் எப்படி சமாளிக்க முடியும்? தொழில் வருமானம் சரியாக இல்லாமல் போக அதனால் தொழிலை புதுமையாக வடிவமைக்கும் எண்ணம் ஏற்படும். இதே மிதுனம், துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளில் ராகு அல்லது கேது இருந்தால் பயம், அச்சம் ஏற்படும். குழந்தைகளின் கல்வியில் தடை உண்டாகும். விரக்தியினால் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். சிறிது குழப்பமான காலமாகவே இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படியாக இனி வரும் அக்டோபர் மாதம் 15 வரை இப்படித்தான் இருக்கும் என்றாலும் அதன் பிறகு வரும் கிரக கோச்சார நிலைகளின் மாற்றம் வேறு சில மாற்றங்களை கொடுக்கும். இனி வரும் காலங்களில் நாம் அதை பார்ப்போம். மீண்டும் பேசுவோம். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.